ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரம்பா திருதியை 2026 எப்போது? வற்றாத செல்வம் தரும் இந்த நாள் பற்றி தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் வரும் அட்சய திருதியை பற்றி அனைவருக்குமே தெரியும். அதிர்ஷ்டம் செல்வ வளம் தரும் இந்த நாளுக்கு இணையான ஒரு நாள்தான் ஆனி மாதத்தில் வரும் ரம்பா திருதியை. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது அனைத்து விதமான நலன்களையும் தரும். மேலும் இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கினால் அது பெருகி கொண்டு இருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ரம்பா திருதியை நாளுக்கு அப்படி என்ன சிறப்புண்டு? இந்த நாளில் என்ன செய்தால் வற்றாத செல்வ வளத்தை நாமும் பெற முடியும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகில் அழகு, செல்வம், நல்ல குடும்ப வாழ்க்கை, மனநிறைவு இவை அனைத்தையும் விரும்பாதவர் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அனைவருக்குமே இவை அனைத்தும் கிடைத்து விடுவது கிடையாது. தடை, தாமதங்கள், தோல்விகளை சந்திப்பவர்களே அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தவிப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுபட அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு சிறப்பான விரதம்தான் ரம்பா திருதியை. இந்த விரதம் அழகு, செல்வம், சுமங்கலி பாக்கியம், திருமண யோகம் மற்றும் குடும்ப வளம் ஆகியவற்றை வேண்டி அனுஷ்டிக்கப்படும் மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது. தேவலோகத்தில் இந்திரனின் சபையில் அப்சரசுகளில் தலை சிறந்தவளாக விளங்கியவள் ரம்பை. அவளது அழகு, நடனம், வசீகரம் ஆகியவற்றிற்கு ஈடாக யாருமே இல்லை என்று கூறப்படும். ஆனால் ஒரு கட்டத்தில் ரம்பையின் மனதில் பொறாமை என்ற உணர்வு தோன்றியது. அந்த ஒரு குறைபாடு அவளது தெய்வீக ஒளியையும் அழகையும் குறைத்துவிட்டது. முன்பு இருந்த வசீகரம் குறைந்து மனவேதனையில் ஆழ்ந்தாள். தனது தவறை உணர்ந்த ரம்பை இறைவியின் அருளை பெற முடிவு செய்தாள். மஞ்சளால் உருவாக்கப்பட்ட அம்பிகை உருவத்தை செய்த ரம்பை அன்னை பார்வதி தேவியை காத்யாயினி வடிவத்தில் தியானித்தாள். மஞ்சளால் ஒரு அம்பிகை பிரதிமையை உருவாக்கினாள். அதற்கு மலர்கள் அணிவித்து மனமுருகி விரதம் இருந்து வழிபட்டாள். நாட்கள் கடந்தன. அவளது பக்தி உச்சத்தை எட்டியது. இறுதியில் அன்னை பார்வதி அவள் முன் காட்சி தந்தாள். ரம்பையின் பக்தியால் மகிழ்ந்த அன்னை, நீ இழந்த அழகையும் செல்வத்தையும் மட்டுமல்ல, அதைவிட அதிகமான ஐஸ்வர்யத்தையும் பெறுவார் என்று அருளாசி வழங்கினாள். அடுத்த கணமே ரம்பை முன்பை விட பேரழகும் பேரொளியும் வசீகரமும் கொண்டவளாக மாறினாள். அவளுக்கு செல்வ வளமும் பெருகியது. அப்போது அன்னை மேலும் கூறினாள், இன்று நீ அனுஷ்டித்த இந்த விரதம் இனி உன் பெயரால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் என வரமளித்தாள். அன்று முதல் இந்த நாள் ரம்பா திருதியை என்ற பெயரில் புகழ் பெற்றது. ஆனி மாத வளர்பிறையில் வரும் திருதியை நாளில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதன்படி 2020 ஆண்டில் ரம்பா திருதியை ஜூன் 17 நாளை புதன்கிழமை வருகிறது. இந்த திதியானது ஜூன் 17 அதிகாலை 3:31 மணிக்கு ஆரம்பித்து ஜூன் 18 அதிகாலை 2:33 மணிக்கு முடிவடைகிறது. நாம் தங்கம் வாங்குவதாக இருந்தால் ஏற்ற நேரம் என்று பார்த்தால் காலை 10:45 முதல் 11:45 வரை வாங்கிக் கொள்ளலாம். அல்லது மாலை 4:45 6:45 வரை நீங்கள் தங்கம், வெள்ளி போன்ற மங்கள பொருட்களை வாங்குவது சிறப்பு. அட்சய திருதியை போலவே இந்த நாளும் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தங்கம், வெள்ளி வாங்குதல், மங்கள பொருட்கள் வாங்குதல், தானம் செய்தல், அம்பிகை வழிபாடு, பூஜை அறையில் காத்யாயினி தேவி அல்லது பார்வதி தேவியின் படத்தை வைத்து வழிபடலாம். மஞ்சள், குங்குமம், மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். வாழை கன்றுகளால் அலங்கரிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. பழுத்த வாழைப்பழம் மற்றும் பிற பழங்களை நைவேத்தியமாக படைக்கலாம். ரம்பா திருதியை நாளில் மஞ்சள், குங்குமம், வளையல்கள், பழங்கள், பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த விரதத்தை திருமணம் ஆகாத பெண்கள், திருமண தடை உள்ளவர்கள், குடும்ப ஒற்றுமை வேண்டுபவர்கள், குழந்தை பாக்கியம் விரும்புபவர்கள், சுக்கிர தோஷம் உள்ளவர்கள், முக வசீகரம் வேண்டுபவர்கள் அனைவரும் கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் திருமண யோகம் விரைவில் அமையும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செல்வ வளம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். சுக்கிர கிரகத்தின் அருள் கிடைக்கும் என போற்றப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.